பார்ட் 1 தான். அந்த மிஷின்ல வந்து நம்ம செகண்ட் மிஷின்ல முடிச்சிருப்போம். செகண்ட் மிஷின்ல வந்து நம்ம வந்து அவனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவனை போய் விட்டுட்டு வந்திருப்போம் கார்ல. இன்னைக்கு வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் மிஷின் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதெல்லாம் லைக்கா பண்ணி விடுங்க ப்ரோ ப்ளீஸ். உங்க தம்பி என்ன சேனல் லைக்கா பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட தான் நம்ம போறோம். என்னன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு தான் வந்திருந்தான். டேய் என்னை ஒருத்த அடிச்சிட்டான்டா, அவனோட கேங் வந்து அவனோட பேர் அழிக்கணுமாமா, நம்ம அழிச்சு காமிடா முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம அப்ப இவன் வந்து அப்ப ஊர்ல இல்ல, இப்ப அவன் ஊருக்கு வெளியூருக்கு போயிருக்கான். நம்ம அதுக்கு முன்னாடி போய் அவனோட அந்த கேங் லெட்டரை போய் அழிச்சிட்டு வந்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். நம்ம அதனாலயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருக்கோம். போறோம், நம்ம ஃப்ரெண்டுக்காக அந்த லெட்டரை அழிச்சிருக்கோம். அது என்ன லெட்டர்னு பாப்போம் வாங்க. ஓ புரியுது, அது வந்து கேங் லெட்டராமாங்க. அந்த கேங்கோட பேராமா, அந்த கேங் பேர இது எங்களோட ஏரியான்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்கம்மா. அதை நம்ம போய் அழிச்சிட்டு வரணுமா. இதனால ஜாக்கிரதையா இருக்கணுமாமே. என்ன பெரிய அடிச்சிருவாங்க நம்மள. கை வைக்க சொல்லி தூக்கி சொருகிடுவேன்னு சொல்லிடு. யாரு எங்க இருக்கு? அங்க ஒன்று இருக்கு, அதை இப்ப அழிச்சிட்டு வந்துடுறேன். தம்பி யாரு பண்ணியே வெளியே காத்தோட்டமா உட்காந்துருக்கியா? ஓகே அதை இங்கே ஒன்று இருக்கு, இங்கேயும் அழிச்சிடலாம். ஓகே அழிச்சாச்சு. இப்ப கார்ல ஏறும். அடா போதுமா, அழிச்சாச்சுல, போலாமா வீட்டுக்கு போலாமா? என்னது இன்னும் இருக்கா? அட பாவிடே, கடைசியில நீ ஒரு பெயிண்டரா ஆக்கி விட்டீங்களாடா. எங்கெல்லாம் நம்மள அலைய வைக்கிறீங்க பாருங்க விளங்கும். நம்ம பொழப்பு என்னமோ அதைய பாருங்கடானா, பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாடா. ஏதோ நீ சொன்னு சொல்லி கூட வரேன். இதையெல்லாம் நம்ம ஊருக்குள்ள போய் பேசணும், நம்மளை பைத்தியம் நினைச்சிட போறாங்க. எங்கடா கிளம்பிட்டடா? இவன் எஸ்கேப் போயிட்டான், நாம எங்க போறது? சரி இதை அழிச்சுட்டோம். ஓகே இது முடிச்சாச்சு. அடுத்தது ஆஹா இவனுங்களா? ஏங்க அந்த கேங் இங்கதான் அங்க இருக்கு. என்னங்க பண்ண போறப்ப என்ன பண்ணிடுவாங்க? அவங்க முன்னாடியே படிப்போம். என்னடா என்ன பண்ணிடுவீங்க? போடா கம்மனு ஓடிடுறா சீன் முதலாம் போய் ஓடுறோம் தலைதறிக்க ஓடுறோம். ஐயோ எங்கடா ஆளை காணோம். டே ஈக்கியால போய் செஞ்சியா? ஆடா பாவி, இன்னும் ஒண்ணு இருக்காடா. டே இவ்வளவு பெரிய கதை மேல ஏறிட்டான்டா. சூப்பரா சார்லி. இது மேல ஏறணும், வீட்டு மேல ஏறி சூப்பரா லொகேஷன் பார்க்க போறோமா? இல்ல இங்க பெயிண்ட் அடிக்க வந்திருக்கீங்க, பெயிண்ட் வேலையை மட்டும் பார்த்தா போதும்ட்டாங்க. ஓகேங்க இதையும் அழிச்சாச்சு. இப்ப நம்ம கீழே இறங்க போறோம். ஓகே இறங்கிட்டோம். வரண்டா கோவப்படாரா. மேல இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து வண்டி எடுத்தா அப்புறம் என்ன பண்றது சொல்லு. ஓகே வந்தாச்சு. போதுமா? இப்போட ஆசை திருந்துல. இனிமேல் அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை மட்டும் நம்ம நம்மளோட இதே கெத்த ஸ்பாயில் ஆயிடும்டா. புரியுதா? பெயிண்ட் அடிக்கிறதுல என்னை கூப்பிட்டா என்ன நினைப்பாட்டாங்க? எனக்கு கூட இருக்காங்களா? போயிட்டு வா பத்திரம் போயிட்டு வா. ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஓகே டன்னு, சப்போர்ட் பண்ணிக்கோ யாருக்கு தேவை. எங்க இந்த இவங்க விட மாட்டாங்க போல, என்னைக்குள்ள துரத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு மிஷின் முடிக்கலாமான்னு. இதுக்கும் கார்ல ஏறணுமாங்க? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. வந்திருக்காரு ஜாக் வந்திருக்காரு. இவர் வந்தாரு ஏதோ விலங்கு தச்சு போயிடுவாரு.
அவன் தான் கூட ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை நேரம் தப்பிச்சுவான். இவன் தான் பெரிய பெரிய வேலையை இருப்பானே. கட்டையை வேற பேஸ்பால் கட்டையை வேற எடுத்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் எப்படி நம்ம யாரையும் கொல்லத்தான் சொல்ல போறோம், அது மட்டும் கரெக்டா தெரியுது. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டைக்கு அங்க வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னடாச்சு சுத்திட்டியா? வேகமா வாடா, நின்னு மசம் நிக்காதடா, வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கான்டா. இங்க போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு. நின்றுட்டு இருந்தாலும் நம்ம சோழியை முடிச்சு விடுவாங்கடா. பார்த்து ரோட கிராஸ் பண்ணி அடிச்சு தூக்கிடுவாங்க. ஏய் இருக்கானுங்கடா. ஆமாண்டாடே. ஏய் நான் அவனை பத்தி பத்த வச்சிட்டு இருக்கான்டா இவன். புறா அவனை புறா. நீ கூட போயிட்டு போ. என்னடா கேக்குறேன் என்ன? இவனை கொண்டாச்சு. ஆனா நமக்கு தான் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க இன்னும் இங்கே போக சொல்றாங்க. ஏங்க இதுக்கே போலீஸ்காரங்க இந்த வேற போட்டுறாங்க. ஏய் ஓடியோட தங்கம் எல்லாம் புடிச்சு ஜெயில போட்டுறாங்கடா. ஜெயில போட்டுறாங்க. வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல இருக்கு. வா வந்து தொலை. ஓடியாடா நண்பா. வேகமா வரலீனா நம்ம சோழியை முடிச்சு விடுவாங்கடா நண்பா. வண்டியா இல்லையா? உள்ள சீக்கிரம்டா, போலீஸ்காரன் வராங்கடா. இதுக்குதான் சொன்னேன் இதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு. ஆஹா போடு மண்டை பார்த்து. டேய் வந்துட்டானுடா. டேய் நிறைய பேர் என்னடா பண்றது? பெயிண்ட் அடிச்சு விட்டுறட்டா? சரி ஓகேங்க. நம்மளுக்கு இப்போ கட்டை கொடுத்துருக்காங்க. அதே வச்சுருக்கோம். அவனை நம்ம ஃப்ரெண்டு பார்த்துப்பான். இவனை நம்ம முடிச்சுட்ருவோம். ஏங்க முடிச்சாச்சுங்க. இப்போ கிளம்பிடுவாங்க இந்த இடத்த விட்டு. ரொம்ப டேஞ்சரா இருக்குங்க. அதே எடுத்து போகணும். எங்க போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒடிந்துறா வேகமாடே. துரத்திட்டே வரணும்டா அவங்க பின்னாடியே. ஒடியற ஒண்டி ஓடி வந்துடுறா. ஓடுறா நண்பர்களே, காப்பாத்துங்க. நம்ம கேங்காரன் ஒருத்தன் தொல்லை பண்ணிட்டா நம்மள. டேய் போலீஸ்காரன் துரத்திட்டு வராடா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா யாராவது. இதான்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுறது. போலீஸ் போயிடுச்சு. நல்லா வேலைடா. டே எப்படியும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பால நான் தப்பிச்சேன். ஓகேங்க பைடா ஜாக் பத்திரம் விட்டு வா. ஓகேங்க நம்ம இன்னைக்கு 2 மிஷன் பாஸ் பண்ணிட்டோம். இது அடுத்த பார்ட் 3ல இன்னும் 2 மிஷன் பாஸ் பண்ணுவோம். பார்ட் 4ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கோம். அது என்ன வீடியோனா நம்ம வந்து vlog பண்ணலான்னு இருக்கோம். கேடிஎம் vlog பண்ணலான்னு இருக்கோம். கேடிஎம் vlogனா டூர் போலான்னு இருக்கோம். கேடிஎம் பைக்ல நானும் என் ஃப்ரெண்டும் டூர் பண்ண கண்டிப்பா அந்த வீடியோவை நாங்க உங்களுக்கு போடுவோம். கரெக்டா கண்டிக்கப்படாதீங்கோ. Thank you for watching. Subscribe கடைசியும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் உங்கள் தம்பி மாதிரி நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. Thank you for watching.